நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை இது. அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு ஊர்ல துப்பாக்கி சுடும் போட்டி நடந்ததாம். அதுல ஒருத்தர் 10 தடவை சுட்டாராம், ஒருத்தர் ஒரு தடவை சுட்டாராம். ஆனா பரிசு கிடைச்சது ஒரு தடவை சுட்டவர். 10 தடவை சுட்டவருக்கு கோபம் வந்துருச்சு. போட்டி நடத்தவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. நான் எப்படி எனக்கு தராம நீ அவருக்கு தர முடியும்? நான் தானே 10 தடவை சுட்டேன். அவர் ஒரு தடவை தானே சுட்டாரு. போட்டி நடத்தினவர்கிட்ட போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டாரு. போட்டி நடத்தினவர் சொன்னாராம், அப்பா நீ 10 தடவை சுட்டாலும் மையப்புள்ளியை தவிர மற்ற இடங்கள் எல்லாத்தையும் நோக்கி சுட்ட. ஆனா அவன் ஒரு தடவை சுட்டாலும் மையப்புள்ளியை நோக்கி சுட்டான். மையப்புள்ளியை நோக்கி சுட்டவனுக்கு தான் பரிசு தர முடியும் அப்படின்னு போட்டி நடத்தினவர் சொன்னாராம். அது போலத்தான் நீங்களும் நானும் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும், எத்தனை மணி நேரம் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். எத்தனை மணி நேர வேலைகள், எத்தனை வேலைகள் நம்மளோட குறிக்கோளை நோக்கி இருக்குது, அதை பொறுத்து தான் நம்மளுடைய வேலையோடைய பலன். யோசிச்சு குறிக்கோளை நோக்கிய வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. நன்றி.